ஹலோ! மார்க்கோ படத்தோட கதை என்னன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் லைவா ரெஸ்லிங் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அதில ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது. 2 பேரும் மேட்ச் முடிச்சுட்டு வெளிய வரப்போ, அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் வருது. அவர் வந்து ஒருத்தர் கூட பிசினஸ் சேர்ந்து பண்றியான்னு கேட்குறாரு. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பையன வந்து அந்த இடத்துலயே கொன்னுடுறாங்க. இந்த கண்ணு தெரியாத பையன் வந்துட்டு அந்த ஐ விட்னஸா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர வந்து கொல்லாம அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனுக்கு வந்துட்டு எந்த கார் வந்தது, யார் வந்து கொன்னாங்கன்றத ஒரு அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. ஸோ அது தெரிஞ்ச உடனே அந்த பையனையும் கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன தூக்கி ஆசிட் இதில போட்டு அந்த பையனையும் கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது மார்க்கோவோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொன்னவரோட அப்பா வந்து அந்த பையன சேஃபா இருக்க சொல்றாரு. மார்க்கோவோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சு மார்க்கோ வந்து அந்த ஃபினரல்லயே வந்துட்டு சபதம் எடுக்குறாரு. அந்த கொன்னவங்கள எல்லாரையும் நான் திருப்பி பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது. அதில வந்து ஒரு சிசிடிவில வந்து ஒரு போலீஸ் கிட்ட கிடைக்குது யார் கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போலீஸையுமே வில்லன் கேங் கொன்னுடுறாங்க. ஆனாலுமே அந்த போலீஸ் வந்து அதுக்கு முன்னாடி மார்க்கோவோட அண்ணனுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு தான் செத்து போயிருக்காரு. மார்க்கோட அண்ணனுமே வந்துட்டு ஒரு கோல்டு ஸ்மக்லிங்ல யார் பண்ணாங்கன்றத இன்வெஸ்டிகேட் பண்றப்போ, ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு நான் தான் அந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர வந்து மாட்டிக்கிற மாரி வந்துட்டு, ஆனாலும் அவங்க அண்ணன வந்து குத்திட்டு போயிடுறாரு. அவர் குத்துனவர் வந்துட்டு அவர் அண்ணன் ஃபுல்லா சாகல. ஒரு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு மார்க்கோ கிட்ட சொல்லிடுறாரு. இந்த மாரி அந்த சிசிடிவில யார் கொன்னாங்கன்றத சொல்லிட்டோன்னே, மார்க்கோ வந்து போயிட்டு எல்லாரையும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பட் மார்க்கோவையும் அவரோட ஃப்ரெண்டையும் அந்த வில்லன் கேங் புடிச்சு வச்சுடுறாங்க. புடிச்சு வச்சுட்டு மார்க்கோவோட கண்ல பயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோட ஃப்ரெண்டோட கைய வந்து அறுத்துடுறாங்க. பட் மார்க்கோ வந்து அந்த இடத்துல வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு, கைய கட்டி போட்டிருந்தாலுமே, புஷ்பா ஸ்டைல்ல அந்த கத்திய வாயில வச்சுட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டு, கடைசியா அந்த மெயின் வில்லன கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ, அந்த மெயின் வில்லன் சொல்றாரு, "உன் தம்பியோட லவ்வர் வந்து என்கிட்ட தான் இருக்கா. அவ வயித்துல உன் தம்பியோட கரு வளருது. ஸோ அது வேணும்னா என்ன விட்டுரு" அப்படின்னு சொல்றாரு. ஸோ மார்க்கோ வந்து இந்த வில்லனோட அப்பாவோட கையையே வெட்டிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லனா, உங்க அப்பாக்கு கை இருக்காது. இல்லன்னா இந்த கைய எடுத்துட்டு போய் சொல்லிட்டு இந்த கைய எடுத்துட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த பொண்ண ஒப்படைச்சுட்டு அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக வில்லன் போறாரு. போறதுக்குள்ள அவங்க அப்பா செத்துடுறாரு. ஸோ இந்த வில்லன் மெயின் வில்லன் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. அந்த மெயின் வில்லன் வந்து மார்க்கோ வீட்ல இருக்கிறப்போ எல்லாரையும் அடிச்சு கொன்னுட்டு, அவங்க வீட்ல மார்க்கோவையும், அவங்க அண்ணனையும் மட்டும் உயிரோட விட்டுட்டு, மத்த வீட்ல இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து எல்லாரையும் அடிச்சுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு. இப்ப மார்க்கோ மட்டும் எழுந்திருச்சு, அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக அந்த மெயின் வில்லன் கிட்ட போயிட்டு எல்லாரையும் அடிச்சு கொன்னுட்டு, அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்துடுறாரு. ஸோ ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு மலையாள படம் பார்க்கணும்னா, இந்த படத்த சோனி லைவ்ல கண்டிப்பா போய் பாருங்க.